ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோர் மிளகா செய்யறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் வீட்டுல நிறைய மிளகா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டு மீதியை வந்து நம்ம மோர் மிளகா போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி வச்சு நல்லா குத்தி இந்த சைடு வர அளவுக்கு பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னா ரெண்டு சைடும் நல்லா உப்பு ஊறிடும். ஒரு சைடு ஹோல்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனாலும் ரெண்டு சைடும் விட்டா நல்லா போர்க்குன்னா இந்த ஹோல்ஸ்ல வந்து விதைங்கள்லாம் வெளியே வராம இருக்கும். இது இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டோம்னா இதுல இருந்து விதைங்கள்லாம் வராது. இப்ப நம்ம கீரி போட்டோம்னா எல்லா விதையும் கொட்டு போயிடும், அதுல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். அதனால இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. வந்து எல்லா மிளகாவும் கீரிட்ட பிறகு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய். எப்பவுமே ஊறுகாய் எது வந்தாலும் மொத்தமா போடக்கூடாது, லேயர் லேயரா தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா தயிர். அப்பதான் எல்லா இடமும் ஊற நம்ம மொத்தமா போட்டு குளிக்கிட்டோம்னு வச்சுக்கோமா, அடியில அது மட்டும் போய் நின்று போகும், சரியா உரைக்காது. அதனால இந்த மாதிரி போடணும். இதுக்கான இது வந்து ஒண்ணுமே சேர்த்து அப்படியே வச்சிடணும். 2 நாள் கழிச்சு கூடாதா? நம்ம லேயர் லேயரா உப்பு போட்டுக்கோம்ல, அதனால அப்படியே இருக்கும், அந்த உப்பு ஊறிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு வேணா போடலாமா உப்பு? அதாவது ஒரு மடங்கு மிளகான்னா ஒரு 1.5 மடங்கு வந்து மொத்த தைரியம் போடணும். கலக்கலாம் மாட்டியா? 2 நாள் அப்படியே ஊறி ஊறி அந்த உப்பு தயிர் எல்லாம் ஊறி கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோம், 2 நாள் கழிச்சு 3வது. நிறைய இடம்லாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை தனித்தனியா இருக்கு. இல்ல உப்பு தயிர் தானே அப்படியே போயிட்டே இருக்கும். அந்தந்த இடத்துல இருக்க மிளகாக்கு அந்தந்த மிளகு ஊறிக்கும். இப்ப இது இருக்குன்னா இந்த ஒரு லேயருக்கு அந்த உப்பும் அந்த புளிப்பும் போயிடும். சரி, அந்த மாதிரி அடுத்துமே ஒரு 3 நாள் அப்படியே வச்சிருக்கோம். 2 நாள் ஃபுல்லா அப்படியே மூடி வச்சுட்டு 3வது நாள் எடுத்து நல்லா குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நாளா டெய்லி வெயில கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து அப்புறம் அந்த எல்லாம் கலர் மாறி வரும்போது தனித்தனியா காய்ச்சி.